முன்வரிசையில் திரிசா வரக்கூடாதியா, முன்வரிசையில் தான்யா தமிழ் தாய் வாழ்த்தணும், திரிசாவை பின்னாடி போடுங்கயா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு ஏதோ எல்லாருமே பயத்தில் உட்காந்துருக்க மாதிரி மேடையில் உட்காந்துருக்கோம். இந்த வேர்க்கு நல்ல லைட்டை போட்டு பிறந்தநாள் அதுவுமா நாங்கள் பயத்தில் பேசுகிற மாதிரியே இருக்கும். மந்திரி நம்ம அண்ணன் சொன்னார், மந்திரி தான் சொல்லுவேன், எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, அது மாதிரினா கடவுள் ஜோசியம் எது மேலேயும் நம்பிக்கை இல்லை சொன்னார். மே 10ஆம் எந்த புண்ணியமாக நேரம் குறித்து கொடுத்தானோ தெரியலை, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இன்றைக்கி வரைக்கும் 40 ஆயிருக்கு. இப்போ சாயந்தரம் போனால் நைட்டானால் எத்தனை ஆகுன்னு தெரியாது. அது எந்த ஜோசியக்காரன் கண்டுபிடிச்சான் கொடுத்து அவனுக்கு நீங்கள் பாராட்டணும். அவன் தான் நேரம் குறித்து கொடுத்துருக்கான், இந்த நேரத்தில் இந்த சேரில் இப்படி போய் உக்காரு அப்படின்னு சொல்லி. அது முந்தா நாள் நான் கலைஞரை பற்றி தான் பேச வந்திருக்கேன், வேறு எதையும் பேசலை. போகிற போக்கில் சில விஷயத்தை தொடாமல் போயிட்டா கூட என்னையா இருந்தாலும் இப்படி போயிட்டான் அப்படின்ற கூடாதுல்ல. அதுக்கு முதல் நாள் ஏதோ நன்றி அப்படின்னு போனாங்க திருச்சியில். அது முடிக்கும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த ஆளுக்கு ஒரு ஆள் போய் தேர்தல் முடிஞ்சிருச்சு நீதாயா முதல்வர்னு போய் சொல்லி அது சொல்லணும்ல. ஒரு பயிலும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னா எதுக்கு சொல்கிறான் அந்த ஆள்? இப்போ தான் ஏன் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இப்போ தான்டா இழுத்து அது 3-4 தடவை கவர்னர்கிட்ட போய் நீ கவனிச்சிங்கன்னா தெரியும். கவர்னர்கிட்ட போகும்போது கூட ஒரு 2 சில்லறையை போச்சு. அது யார்? ஒருத்தன் ஜனநாயகம் பட அதிபர், இன்னொருத்தன் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன். இவங்க 2 பேருக்கு கவர்னர்கிட்ட என்னடா வேலைன்னு எவனாவது கேட்டாங்களா? மந்திரி சபை எங்களை அமைக்கணும், நீ அனுமதின்னு சொல்கிறதுக்கு தானே போனோம், அதுக்கு ஏன்டா இவங்க 2 பேர்? ஆரம்பமே சரியில்லை. சரி போகுது அப்படின்னா இப்போ நம்ம அண்ணன் வேறு சொல்லிட்டார் 6 மாதம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு. நீங்கள் விட்டு பிடிக்கலாம், நாங்கள் விட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சும்மா இருக்கலாம், நாங்கள் சும்மா இருக்க முடியாது. அது அந்த கோஷ்டியில் எங்கள் அண்ணன் தான், மந்திரியும் சேர்ந்து தான், அவரும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிம்பார். ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி, நான் எங்கள் அண்ணன் சூவேனன்ட்டு தான் புலம்பினேன். சரி அப்புறம் பேசுகிறேன். காலச்சிற்பி முத்துவேல் கருணாநிதி, கலைஞர், முத்தமிழறிஞர். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னா அவர் இல்லாமல் கிடையாது. நிச்சயமாக ஏதோ ஒரு ஓரத்தில். அதான் கலைஞர் படிக்கும்போது சீனிவாசன் ஒருத்தர் ஹிந்தி பண்ணிட்டு இருந்தாராம். அந்த ஹிந்தி பண்ணிட்டு கலைஞரை ஹிந்தி கற்றுக்கன்னு சொல்லுவாராம். கலைஞருக்கும் அவருக்கும் ஏதோ அவர் டபாய்ச்சிட்டு ஓடிட்டார். வாத்தியாரோட சண்டை போட முடியாதுல்ல, டபாய்ச்சிட்டு ஓடிடுவாராம். அந்த கிளாஸுக்கு மாத்திரம் கட்டடிச்சு போயிடுவாராம் அண்ணன். இப்போ அந்த ஹிந்தி பண்டிட் என்ன பண்ணிடுறாரு, ஹோமியோபதி டாக்டர் ஆகிறார். ஹோமியோபதி டாக்டர் ஆகி அவர் ஒரு இன்ஸ்டியூட் திறக்கிறார். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சிறப்பு விருந்தினராக சிஎம் ஆகிட்ட கலைஞரை கூப்பிட்றாரு. இப்படி சீனிவாசன் ஹிந்தி பண்ணிட்டு அவர் ஹோமியோபதி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சிறப்பு விருந்தினராக கலைஞர் முதல்வராக போகிறார். அப்போ மேடையில் பேசும்போது, வரவேற்று பேசும்போது சீனிவாசன் சொன்னாராம், நான் ஒரு ஹிந்தி பண்டிட்டாக இருந்தேன் அவங்க ஸ்கூலில், எனக்கு அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார், நான் படிங்கன்னு. அப்படி படிச்சிருந்தா இப்போ டெல்லியில் போயிருக்கும்போது ஹிந்தியில் நிறைய பேர்கிட்ட பேசலாம்ல, அதை விட்டுட்டார் அப்படின்னாராம் அவர். நம்மால் பேசும்போது சொல்லியிருக்காராம், நல்ல வேளை உங்கள் பேச்சை கேட்கல, உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்ததுனால தான் நான் இப்போ சிஎம் வந்திருக்கேன், இல்லைன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல கணக்கு பிள்ளையாக இருந்திருப்பேன் அப்படின்னாராம். இப்போ போயிருக்கிற சிஎம் 5 நிமிஷம் போயிட்டு பார்த்து வந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஏன்டா எல்லோரும் கேட்குறாங்க, சிஎம் போனார், செலவு மாத்திரம் 50 கோடி ஆச்சு, பிஎம்ஐ பார்த்தாரு 10 நிமிஷங்கிறாங்க, அப்புறம் இப்போ கூட்டி கழித்து 2 நிமிஷம் ஆகிட்டாங்க. இப்போ போனது உட்காந்தது
என்ன 2 நிமிஷம் ஆச்சு சார், நாங்கள் வந்து ரீல்ஸில் தான் சார் ஆட்சியை நடத்திட்டுருக்கோம், எங்களுக்கு தேவை 2 நிமிஷம் தான், அதிகமாக போனால் 3 நிமிஷம், அது மாத்திரம் போதும். ஒன்று பொக்கே கொடுக்க நீங்கள் வாங்க, பொன்னாடை போட அதை நீங்கள் வாங்க, உட்கார, பள்ளியிலிக்க, எந்திரி, நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான். இந்த ரீல்ஸ் போதும் சார், நாங்கள் வாழ்க்கையை நடத்திடுவோம். அது தெரியாமல் நம்ம ஏன் இவர் பிஎம்ஐ பார்த்தாரு, ஏன் பேசலை, அவர் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா, இல்லை அவர் என்ன முத்தமிழ் அறிஞரா, போய் உட்காந்து 50 நிமிஷம் 1 மணி நேரம் போய் உட்காந்து இரும்பு பெண்மணிங்கிற இந்திரா காந்திகிட்டேயே ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தனி கொடி வேணும்னு கேட்டவர் நம்மால். அந்த கொடியை டிசைன் பண்ணிட்டு போயிட்டாராம். போன உடனே அந்த அம்மா போச்சுரா, இவரை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது, கொஞ்சம் பொறுங்க அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோன்ருக்காரு. அப்போ எங்களுக்கு இந்த சுதந்திர தின விழாவுக்கு கொடியேற்றுற உரிமையாவது கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கார் அவர். இந்த வரப்போகிற ஆகஸ்ட் 15 தான் முதல்வராக இருக்கவங்கிறதையே மறந்துட்டுருக்கிறவர் ஆகஸ்ட் 15 கொடியேற்றணும். அந்த கயரை தொடும்போது ஒரு ஷாக் அடிக்கும் பாரு, அந்த ஷாக்கு அது முத்தமிழறிஞர் வாங்கி கொடுத்த ஷாக்கு தான். அவர் இல்லைன்னா போய் நின்று கோட்டோடு போய் இப்படிலாம் இழுக்க முடியாது. ஆக ஒரு பிரதமர்னால் போய் எதை வாங்கணும், எதை கொண்டு நம்ம மாநிலத்துக்காக எந்த உரிமையை வாங்கணுங்கிறத ஆரம்பித்து வச்சவர் நம்ம முத்தமிழறிஞர். அதே போல தான் தமிழ்த்தாய் வாழ்த்து அதையும் தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லா அரசாங்க நிகழ்வுகளையும் பாடணும், முதல்ல அதை பாடணும்னு கொண்டு வந்தது முத்தமிழறிஞர். அது முன்வரிசையில் திரிஷாவும் 3வது வரிசையில் தமிழ்த்தாயம் வச்சதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா உரிமையோடு போராடி வந்தவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா முன்வரிசையில் திரிஷா வரக்கூடாதுயா, முன்வரிசையில் தான் ஐயா தமிழ்த்தாய் வாழ்த்தணும், திரிஷாவை பின்னாடி போடுங்கயா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இல்லை அடுத்த நிகழ்வில் நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம் அப்படின்னு இந்த சிலுண்டுகள்லாம் சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா எங்கோ ஒரு காலேஜ், அங்கே நன்றி சொல்கிற கூட்டம், அந்த கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அங்கே போய் பாடினாங்க. சரி, அது போட்டும். இப்போ அங்கே சோவி அண்ணன்ட்ட சொன்னேன், அனுபவிச்சு தானே ஆகணும், சில இதை நல்லதாக பார்த்துட்ருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஒரு விதி. அவருக்கு அது விதி மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் சொன்னேன், விதி அதை பார்த்தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்லதாக பார்த்துட்டு நல்லதையே பார்த்துட்ருக்க முடியாது. இப்படி என்னையா பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி வந்ததை அதை ரீல்ஸ் ஓட்டுறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒருத்தன் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டான், ஐயோ எங்கால் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டாங்கிறத மாத்திரமே வச்சு ரீல்ஸ் ஓட்டுறான், அதை பார்க்குறான். இந்த நாடு எதை நோக்கி போகுது? எங்கள் அக்கா பேசும்போது சொல்லிச்சு மேகதாதுன்னு. மேகதாதுன்னா அங்கே முதல்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியணும்ல. மேகதாதுனா என்ன, இதுக்கு எப்படி குரல் கொடுக்குதுன்னு ஒருத்தன் சொல்லித்தரணும்ல. சேர்ந்தவன் பூரா செவலிங்கமாக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மேகதாதுக்கு யார் போராடுறது? அவன் நான் கட்டுவேங்கிறான், காது கேட்கல. இங்கே மறுபடியும் அதுக்குள்ளே தான் போக தோணுது. நாம் இங்கே திருப்பி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது.